ஸோ 2வது ரிசல்ட்டு கவுன்சிலிங் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க. வரும் வராது அப்படின்றத சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு சிலர் பேர் வந்து அங்கேருந்து எஸ்டிஐடிலேருந்து வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். ஒரு சில பேர் வந்து இங்கேருந்து போகாமல் இருக்கலாம். ஸ்கூல் ஜாயின் பண்ணதுனால ஃபீஸ் வந்து ரிட்டர்ன் கொடுக்கல, அதனால் வந்து நான் வந்து எஸ்டிஐடிக்கு போகலை அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன செய்வாங்க அப்படின்னா, வெயிட்டிங் லிஸ்ட் 1, 2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள ஆட்களை வந்து போடுவாங்க. ஸோ அதுலேயும் உள்ளவங்களும் வரல, ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டேன் அதனால் வர முடியலன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு கீழே யார் யார் இருக்காங்க அப்படின்றது கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த மெத்தட் வந்து இருக்கும். பட் எஸ்டிஐடி கிடைச்சா கட்டாயம் போய் சேர்ந்துருங்க, அங்கேருந்து வெளியில் வராதிங்க. அது ஒரு அருமையான இடம். ஸோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கலாம், இல்லாமலும் கூட போகலாம். அதை பற்றி வருத்தப்படாதீங்க. திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த வருஷம் 7th போகிறீங்க, 8th போகிறீங்க, 9th போகிறீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் செலெக்ஷன் அட்டன் பண்ணலாம். 11th போகிறவங்களா இருந்தால் திரும்பவும் செலெக்ஷன் அட்டன் பண்ணலாம். கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ப்ராக்டிஸ் கடுமையாக பண்ணுங்கள். இப்போத்துலேருந்து டெய்லி ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ்டிஐடியில் செலக்ட் ஆகிடலாம்.